கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினால நம்புகிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 66 அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என் ஜெபத்திற்கு பதில் என்று பேச விரும்புகிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்னு சொன்னார். ஏன் தாவீது அப்படி சொன்னார்னா, அவர் எதெல்லாம் ஜெபிச்சாரோ அதுக்கெல்லாம் பதில் வந்ததுனால தான் அவர் என் சத்தத்தை கேட்டார்னு சொல்லுகிறார். ஆனால் இந்த தாவீது ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்றார் தெரியுமா? என் ஜெபம் என் மடியிலேயே திரும்பி வந்தது, என் ஜெபத்தை அவர் கேட்கலன்னு சொன்ன காலம் போய் என் ஜெபத்தை எல்லாம் அவர் கேட்கிறார் என்ற காலம் வந்திருக்கிறது. தேவ பிள்ளையே, ஏன் தாவீது ஒரு காலகட்டத்தில் என் ஜெபத்தை கேட்கலன்னு சொன்னா, தேவ சித்தமில்லாததை செய்ததுக்கு பிறகு அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று சொன்னால் கண்டிப்பா அந்த ஜெபம் திரும்பி தான் வரும். பத்சேபாளோட தாவீது பாவம் செய்ததுக்கு பிறகு அவளுடைய பிள்ளையை தேவன் அடிப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் தாவீது பல முறை உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அது தேவ சித்தம் இல்லாமல் வந்த ஒரு காரியம். அநேக நேரத்தில் உன் ஜெபம் கேட்கப்படாம இல்லை, தேவ சித்தம் அல்லாத காரியத்தை நீ கேட்டு விட்டு அதை தேவன் எனக்கு தரவில்லை, தேவன் அதை எனக்கு தரலைன்னு சொல்லி நீ டிப்ரெஷனாக போகக்கூடாது. தேவனுக்கு தெரியுங்க எந்த ஜெபத்துக்கு பதில் தரணும், எந்த ஜெபத்துக்கு பதில் தரக்கூடாதுன்னு. தேவனோட நடக்கிறதுனால நான் சொல்றேன், அவர் எனக்கு ஏதாவது தேவையா இருந்தா, என் பிள்ளைக்கு இது தேவைன்னு தெரிஞ்ச உடனே, நான் கூப்பிட்ட உடனே எனக்கு பதில் வந்துடும். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று எழுதல, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார்னு. இன்னைக்கு பல நாளா நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பல நாளா இந்த வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன், பல நாட்களா இதுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், பதில் வரலையே, எதுவும் நடக்கலையேன்னு சொல்றியா? தாவீதோடைய ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த ஆண்டவர், நீ எந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறையோ அந்த காரியம் இன்னைக்கு பிசாசு தடுத்து வைத்திருந்தான், ஆனால் இயேசுவின் நாமத்தினால் அந்த தடை உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்ச போதே கட்டளை வெளிப்பட்டது போல உன் ஜெபம் கேட்கப்படும், சோர்ந்து போகாத. சில நேரங்களில் நம்ம நினைச்ச நேரத்தில் பதில் வராது, ஆனால் நினைக்காத நேரத்தில் பதில் வரும். தேவ பிள்ளையே, அது ஆச்சரியமா இருக்கும், அது அற்புதமா இருக்கும். என் வாழ்க்கையில எல்லாம் சில நேரங்களில் தேவன் அமைதியா இருப்பதை பார்த்து புலம்பின நாட்கள் உண்டு, தேவன் எதுவுமே செய்யலையேன்னு கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, ஆனா வருத்தத்தோட இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. ஆனா தேவன் அந்த காரியத்திற்கெல்லாம் பதில் தரும்போது என்னுடைய இருதயம் ஆனந்த களிப்பாய் துள்ளி ஆர்ப்பரிப்பாய் தேவனுக்கு நன்றி சொன்ன நாட்களை நான் அறிந்திருக்கிறேன். அந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், தேவன் உன் ஜெபத்தை கேட்பார், தேவன் உன் கண்ணீருக்கு பதில் தருவார், உன் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். உன் ஜெபத்திற்கு பதில் வரும், கலங்காத. வேலைக்காக கேட்கிறையா, ப்ரமோஷனுக்காக கேட்கிறையா? அன்னாள் ஜெபிச்சாள், அவ என்ன ஜெபிச்சாலோ அதுக்கேற்ற பதில கர்த்தர் கொடுத்தார். 1 மடங்கு கொடுக்கல, 7 பிள்ளைகள். ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். கவலைப்படாத, நல்லா இருப்ப. ஜெபம் பண்றேன். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்குறாங்க.
அந்த பிள்ளைகளுக்கு அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை காண்பித்து கொடும். தடைகளை எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.